வணக்கம். வந்து ஆரம்பத்திலே ஒரு சின்ன கேள்வி. தேர்தல் வந்தாலே நீங்க உங்க ஊர் எம்எல்ஏவ பார்த்து, எங்க ஊருக்கு இன்னும் ரோடு போடல, தெருவுல தண்ணி வரல, இல்ல குப்பை அள்ளல அப்படின்னு கோபப்படுறீங்களா? இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். ஆமா. உங்கள அறியாமலேயே அவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது இல்லையா? அப்படி இருந்தா இந்த ஆழமான அலசல் கண்டிப்பா உங்களுக்கானது தான். நிச்சயமா. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தேடலுக்குள்ள போக போறோம். நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு எம்எல்ஏவோட உண்மையான வேலை என்ன, அவங்களோட நிஜமான அதிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட இருக்கிற பல தவறான புரிதல்களை உடைக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த பல விஷயங்கள், அதாவது அவங்க வேலை இதுதான்னு நினைச்சது எல்லாமே முற்றிலும் தவறுன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. மிகச்சரியான ஆரம்பம். ஏன்னா நம்மள பல பேருக்கும் எம்எல்ஏனா ரோடு போடுறவரு இல்ல கால்வாய் கட்டுறவருங்கிற ஒரு பொதுவான பிம்பம் ஆழமா பதுங்கிருச்சு. ஆமா. இது எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண் முன்னாடி யாரு நிக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு நம்ம நம்ப தொடங்கிட்டோம். கரெக்ட். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட உண்மையான அதிகாரம்ங்கிறது தெருக்கல்ல சிமெண்ட் கலவு போடுறதை விட எவ்வளவு பெரியது, எவ்வளவு பிரமாண்டமானதுன்னு பார்த்தா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நாம அவங்கள ஒரு மிகச்சிறிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டோம். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இப்போ ரோடு போடலன்னு நம்ம எம்எல்ஏக்கள் மேல கோவப்படுறோம். ஆனா அது உண்மையிலேயே அவங்க வேலைதானா? அதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, தேர்தல் வாக்குறுதிகள்ல அவங்க தானே நாங்க சாலை அமைப்போம், பாலம் கட்டுவோம்லாம் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அது அவங்க வேலை இல்லன்னு சொல்ல முடியும்? இங்க தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடே இருக்கு. ரோடு போடுறது எம்எல்ஏ வேலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். ஓஹோ! அப்படியா? ஆமாங்க. எந்த ஒரு எம்எல்ஏவும் நேரடியாக எந்த ஒரு சாலையும் அமைக்க மாட்டாங்க. அவங்க நேரா எந்த ஒரு அரசு அலுவலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சு நடத்தவும் மாட்டாங்க. அப்போ அந்த வேலையெல்லாம் யார் செய்றா? உண்மையில களத்துல நடக்கிற அந்த நடைமுறை செயலாக்கம், அதாவது எக்ஸிகியூஷன் இன்ஜினியர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் அரசு அதிகாரிகள் மூலமா தான் நடக்கும். ம். எம்எல்ஏவோட உண்மையான பங்கு என்னன்னா பரிந்துரைக்கிறது, அப்புறம் கண்காணிக்கிறது மட்டுமே. அப்போ ஒரு எம்எல்ஏங்கிறவரு ஒரு கட்டடத்தை தான் கைகளால செங்கல் வச்சு கட்டுற கொத்தனார் கிடையாது. ஆமா. மாறாக அந்த ஊருக்கு எங்க என்ன கட்டடம் தேவைன்னு பிளான் பண்ற ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி செயல்படுறாரா? இது மிக அருமையான ஒப்பீடு. ஆர்கிடெக்ட் அப்புறம் கொத்தனார். ஒரு ஆர்கிடெக்ட் தான் கைகளால சிமெண்ட் கலக்க மாட்டாரு. ஆனா அந்த கட்டடம் எப்படி வரணுங்கிற முழு வரைபடமும் அவர் கையில தான் இருக்கும். கரெக்ட். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் பாத்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதின்னு அரசாங்கத்தால ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும். இந்த எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவா? எக்ஸாக்ட்லி. ஒரு வருஷத்துக்கு சுமார் 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கப்படலாம். இதை பயன்படுத்தி அவங்க தங்கள் தொகுதிக்கு தேவையான பள்ளி கட்டடங்கள், குடிநீர் வசதிகள், சாலைகள், ரேஷன் கடைகள் இதெல்லாம் பரிந்துரைக்கலாம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் நேரடியாக எம்எல்ஏவோட பேங்க் அக்கவுண்டுக்கு வராது. நிஜமாவா? அப்படியென்றால் அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா உடனே வேலை நடந்துடாதா? அந்த பணம் எப்படிதான் செலவாகுது? இல்ல, லெட்டர் கொடுத்த உடனே வேலை நடக்காது. எம்எல்ஏ பரிந்துரைத்த அந்த திட்டத்தை கலெக்டர் அப்புறம் சம்பந்தப்பட்ட துறை இன்ஜினியர்கள் ஆய்வு செய்வாங்க. ஓ, அவங்க செக் பண்ணுவாங்களா? ஆமா, அது சாத்தியமானு பார்த்து அரசாங்கத்தோட முறையான நடைமுறைகள் மூலமா கவர்மெண்ட் டெண்டர்கள் விடப்படும். அதுக்கப்புறம் தான் அந்த பணிகளே தொடங்கும். சரி சரி. எம்எல்ஏ இதை சுட்டி காட்டலாம், கோரிக்கை வைக்கலாம், தரமா வேலை நடக்குதான்னு கண்காணிக்கலாம். அவ்வளோதான். கொத்தனார் வேலையை மக்களாகிய நாம ஆர்கிடெக்ட் கிட்ட எதிர்பார்க்கிறோம். அதுதான் குழப்பத்துக்கு முழு காரணம். வாவ், இது எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. சாலை அமைக்கிறதும் கட்டிடம் கட்டுறதும் அவங்க நேரடி வேலை இல்லைன்னா அப்புறம் அவங்க எதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்களோட உண்மையான பலம் இல்ல அவங்களோட மிகப்பெரிய அதிகாரம் தான் என்ன? இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய மையப்புள்ளியே. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுற இந்த பிரதிநிதிகள் தான் ஒட்டுமொத்த மாநில மக்களோட உண்மையான குரல். ஆனா அவங்களோட மிகப்பெரிய அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சட்டம் இயற்றது. சட்டம் இயற்றுதுன்னா அதாவது புதுசா ரூல்ஸ் கொண்டு வரதா? ஆமாங்க. கல்வி, விவசாயம், காவல்துறை, பொது சுகாதாரம், அப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம், இது மாதிரி மிக முக்கியமான துறைகள்ல எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கணும், எந்த சட்டங்கள் நீக்கப்படணும் அப்படிங்கறத உருவாக்குறது இவங்க தான். ஓ, அவ்ளோ பவர் இருக்கா? கண்டிப்பா. ஒரு புதிய கல்விக் கொள்கை வரணுமா, இல்ல விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு சட்டம் தடுக்கப்படணுமா, இது எல்லாமே சட்டமன்றத்துல இவங்க நடத்துற ஆழமான விவாதங்கள் மற்றும் வாக்கெடுப்புகள் மூலமா தான் சாத்தியமாகுது. மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற இடம் அது. ஒரு நிமிஷம், இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க.
சட்டம் இயற்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கத்தோட பட்ஜெட் அதிகாரம், அதாவது மாநிலத்தோட கஜானாவை கட்டுப்படுத்துற அதிகாரம் கூட இவங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அதோட நிஜமான செயல்முறை என்ன? ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. மாநில அரசாங்கம் எந்த திட்டத்துக்கு எவ்வளவு கோடிகள் செலவு செய்யணும், எந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கறத ஃபைனல் பண்றது இந்த எம்எல்ஏக்கள் தான். ஓஹோ. மக்கள் பணத்தை எப்படி செலவு பண்றாங்கன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இது. இத நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியென்றால் முதலமைச்சரோ இல்ல நிதி அமைச்சரோ ஒரு பெரிய திட்டத்துக்கு ஒரு 5000 கோடி செலவு செய்ய நினைச்சா, சட்டமன்றத்தில் இருக்கிற இந்த 234 பேரோட வாக்கெடுப்பு இல்லாம அந்த கஜானாவிலிருந்து ₹1 கூட எடுக்க முடியாதா? 100க்கு 100% எடுக்க முடியாது. வாவ். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் புரியும். எம்எல்ஏக்களோட ஒப்புதல் இல்லாம அரசாங்கத்தால ஒரு புது வரிய மக்கள் மேல விதிக்கவோ இல்ல மக்கள் பணத்தை செலவிடவோ முடியாது. அப்படியா? ஆமா. அதனாலதான் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் மிக மிக முக்கியமானவை. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன் தொகுதிக்கு என்ன தேவை, மாநிலத்துக்கு என்ன தேவைன்னு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த பட்ஜெட்டுக்கு வாக்களிக்கணும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர்ங்கிறது நம்ம டிவில பாக்குற வெறும் சடங்கு இல்ல, அதுதான் மாநிலத்தோட கஜானாவோட உண்மையான திறவுகோல். நிச்சயமா. அப்படியென்றால் ஒரு எம்எல்ஏ என்பவரு வெறுமனே கோரிக்கை மனுக்களை வாங்கி கொடுக்கறவரா மட்டும் இல்லாம, அரசாங்கத்தோட கொள்கைகளை, அந்த பட்ஜெட்டோட நுணுக்கங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு விவாதிக்கிற திறன் பெற்றவரா இருக்கணும் இல்லையா? கட்டாயமா. அவர் ஒரு சிறந்த வாசிப்பு பழக்கம் கொண்டவராகவும் டேட்டாவை, அதாவது தரவுகளை அலசும் திறன் படைத்தவராகவும் இருக்கணும். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் அதை அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமாங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சட்டத்தையும் மக்கள் பணத்தையும் கட்டுப்படுத்துறது எம்எல்ஏக்கள்னா, அப்போ அரசாங்கத்தை நடத்துறது யாரு? முதலமைச்சர் தானே சுப்ரீம் பவர். அதாவது ஆனா அரசாங்கத்தையே உருவாக்குறதும் அவங்களோட தலைவிதியை தீர்மானிக்கிறதும் கூட எம்எல்ஏக்கள் கையில தான் இருக்குன்னு ஒரு தகவல் சொல்லுதே. அது 100% உண்மைதான். இப்போ முதலமைச்சரை நேரடியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களான்னு கேட்டா டெக்னிக்கலா பார்த்தா இல்ல. மறைமுகமா முதலமைச்சரை முடிவு செய்யறது இதே எம்எல்ஏக்கள் தான். எந்த கட்சிக்கு இல்ல எந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். கரெக்ட். அந்த மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவர்தான் முதலமைச்சர். ஒருவேளை அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியில அந்த நிதி மசோதாவுக்கு எதிரா ஓட்டு போட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த திட்டம் கேன்சல் ஆயிடுமா? திட்டம் கேன்சல் ஆகிறது மட்டும் இல்ல, முதலமைச்சரே உடனடியாக பதவி விலக வேண்டிய நிலை வரும். நிஜமாவா? அவ்ளோ பெரிய கான்சிக்வென்ஸ் இருக்கா? ஆமாங்க. ஏன்னா நிதி மசோதாவை பாஸ் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் தன் மெஜாரிட்டியை இருந்துட்டதா தான் கருதப்படும். அரசாங்கமே கவிழ்ந்துடும். அதனால தான் எம்எல்ஏ தேர்தல் என்பதே முதலமைச்சர் தேர்தல் தான் அப்படிங்கிற உண்மையை நாம உணரணும். ஓஹோ, இதோட உண்மையான அர்த்தம் இப்பதான் புரியுது. நாம எல்லாரும் முதலமைச்சர் தான் சர்வாதிகாரம் படைத்தவர், அவர்தான் சுப்ரீம்னு நினைக்கிறோம். ஆனா முதலமைச்சரோட பதவியே அவரோட நாற்காலியே இந்த எம்எல்ஏக்களோட சப்போர்ட்ல தான் தொங்கிட்டு இருக்கு. கரெக்ட். சரி, அரசாங்கத்தை உருவாக்கிட்டாங்க, முதலமைச்சரையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் ஏதாவது பெரிய தப்பு செஞ்சா அது எப்படி தட்டி கேக்குறது? இந்த கேள்வி நேரம்னு ஒண்ணு சட்டமன்றத்துல இருக்கே, அது எப்படி செயல்படுது? ஜனநாயகத்தோட உண்மையான கண்காணிப்பு அமைப்பு, அதாவது ரியல் செக்கிங் சிஸ்டம்னு சொல்றதே இந்த கேள்வி நேரம் தான். ஓஹோ. சட்டமன்றத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மக்கள் பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல ஃபெயிலான அரசு திட்டங்கள் இத பத்தி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை நேரா எழுந்து நின்னு எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு சாதாரண மனுஷனால ஒரு அமைச்சரை நேர்ல சந்திச்சு நேரடியா கேள்வியெல்லாம் கேட்ட முடியாது. ஆனா மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏவால முடியும். அமைச்சர்களும் அந்த கேள்விகளுக்கு சரியான தரவுகளோட ரொம்ப பொறுப்பா பதில் சொல்லியே ஆகணும். அதாவது நான் ஓட்டு போட்டு அனுப்புன ஒரு நபர் எனக்காக சட்டமன்றத்துல எழுந்து நின்னு ஏன் தொகுதிக்கு இந்த திட்டம் இன்னும் வரல, ஏன் இந்த ஊழல் நடந்துச்சு அப்படின்னு முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ நேருக்கு நேர் கேள்வி கேட்கிற அதிகாரம் கொண்டவர். ஆமா, அதுதான் அவரோட வேலை. இத கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிகலா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தன் சொந்த கட்சியோட அமைச்சரையே இப்படி வியர்க்க விறுவிறுக்க கேள்வி கேட்பாரா? கட்சி தலைமை அவரை சொல்ல விடுமா? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. இங்கதான் அரசியல் அறிவியலோட ஒரு முக்கியமான நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும். கட்சி கொறடா உத்தரவுன்னு ஒண்ணு இருக்கு. இத இங்கிலீஷ்ல பார்ட்டி விப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பார்ட்டி விப். ஆமா, அதிகாரி இருக்குங்கிறதுக்காக ஒரு எம்எல்ஏ தன்னிச்சையா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது.
முக்கியமான வாக்கெடுப்புகள் நடக்கும்போது கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதன்படிதான் அவர் ஓட்டு போடணும். மீறி ஓட்டு போட்டா அவர் தனது எம்எல்ஏ பதவியே இழக்க நேரிடும். இது சட்டப்படியான ஒரு நடவடிக்கை. அப்படியென்றால் தனிப்பட்ட முறையில ஒரு எம்எல்ஏவுக்கு அமைச்சர்களை கேள்வி கேட்கிற பவர் இருந்தாலும் அவர் சார்ந்திருக்கிற கட்சியோட கட்டளைகள் அவரோட கைகளை கட்டி போட்டுடுதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அதிகாரமும் இருக்கு, ஆனா அதே சமயம் அதை முழுமையா செயல்படுத்த முடியாத ஒரு அரசியல் யதார்த்தமும் இருக்கு. இது ரொம்பவே சிக்கலான ஒரு வலைப்பின்னல் தான். சரியா சொன்னீங்க. பலரும் இந்த கேள்வி நேரத்தை முழுமையா பயன்படுத்துறதில்ல. இல்லனா கட்சி தலைமையோட கட்டுப்பாடுகளுக்குள்ள சுருங்கிடுறாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்டாலும் அது பல நேரங்கள்ல வெறும் அரசியல் கூச்சலாவே மாறிடுது. ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ரொம்ப குறைவுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சட்டமன்றத்துல இவ்வளவு பெரிய அதிகாரங்கள், விவாதங்கள், வாக்கெடுப்புகள், கொறடா உத்தரவுகள் எல்லாம் இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு, அதாவது தினசரி வாழ்க்கையில போராடுற ஒரு சாமானியனுக்கு எம்எல்ஏக்களால என்ன பயன்? அவங்க எப்படி நம்ம வாழ்வுல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க? ஒரு நல்ல எம்எல்ஏ மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையே ஒரு ஸ்ட்ராங்கான பாலமா செயல்படுவாரு. இதுதான் அவங்களோட உண்மையான களப்பணி. அதாவது பிரிட்ஜ் மாதிரி. ஆமா. உதாரணமா முதியோர் உதவி தொகை கிடைக்கல, இல்ல ஈபில பல மாதங்களா ஒரு பிரச்சனை, குடிநீர் வரல, ரேஷன் கார்டு வாங்க முடியல, இல்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான வசதி இல்லைன்னு வச்சுப்போம். இந்த தினசரி பிரச்சனைகளை ஒரு சாதாரண சாமானியன் நேரா அதிகாரிகள் கிட்ட கொண்டு போனா பல நேரங்கள்ல சிவப்பு நாடா முறை, அதாவது ரெட் டேப்னு சொல்ற அதிகார வர்க்கத்தோட தாமதங்கள்ல சிக்கி அலைக்கழைக்கப்படலாம். ஆனா ஒரு எம்எல்ஏ தான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஃபோன் கால் பண்ணா இல்ல ஒரு லெட்டர் கொடுத்தா இந்த அதிகார வர்க்கத்தோட இரும்பு சுவர்களை ரொம்ப ஈஸியா உடைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட உடனே தீர்வு காண முடியும். ஓஹோ, மக்களோட கோரிக்கைகளை அரசு இயந்திரம் வேகமா செய்யறதுக்கான ஒரு உந்து சக்தி அவங்க இருக்காங்க. ஓ, அதனாலதான் மக்கள் எல்லாத்துக்கும் எம்எல்ஏவை தேடுறாங்களா? ஒரு பிரச்சனைன்னா உடனே அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. ஆமா, ஆனா இங்கதான் மிகப்பெரிய பிரச்சனையே தொடங்குது. மக்கள் கிட்ட இருக்கிற சாத்தியமற்ற எதிர்பார்ப்புகள். சாத்தியமற்ற எதிர்பார்ப்புகள்னா சாத்தியமில்லாத விஷயங்களை கேட்கும்போது தான் முரண்பாடுகள் வருது. ஒரு எம்எல்ஏ சட்டத்துக்கு உட்பட்டு தான் உதவ முடியுமே தவிர அவங்க ஒன்றும் மாயாஜாலக்காரர்கள் கிடையாது. அது சரிதான். எல்லா விதிமுறைகளையும் மீறி ஒருத்தரால எப்படி அரசாங்க வேலை வாங்கி தர முடியும்? ஆனா அதே வேளையில தற்கால அரசியல்ல நடக்கிற சில கூத்துகளையும் நாம பேசியே ஆகணும். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பாக்குற அரசியல் களம் முற்றிலுமா மாறிடுச்சு. சில எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போறதோ முக்கிய விவாதங்கள்ல பங்கேற்கிறதோ இல்ல. மாறாக சோஷியல் மீடியால வெறும் விளம்பர பணிகளை மட்டுமே செய்றாங்க. இத நாம எப்படி பாக்குறோம்? இது ஜனநாயகத்துக்கே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இன்னைக்கு வெளிப்படையான பிம்ப அரசியல், அதாவது கண்ணுக்கு தெரிகிற அந்த விளம்பர அரசியல் மட்டுமே முன்னிறுத்தப்படுது. நிஜமான சட்டமன்ற பணிகள் சுத்தமா குறைஞ்சிடுச்சு. அப்படியென்றால் இன்னைக்கு நம்மள பலரும் இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ முழங்கால் அளவு வெள்ளத்துல நடக்கிற கேமராவுக்கு கரெக்டா போஸ் கொடுக்கற எம்எல்ஏக்களை பார்த்து, ஆஹா இவர்தான் சூப்பர், மக்களுக்காக நேரடியாக களத்துல இறங்கிட்டாருன்னு ஏமாந்துட்டு இருக்கோமா? ஆமா. சட்டம் ஏற்றதுலயும் மாநிலத்தோட பட்ஜெட் விவாதங்கள்லயும் கலந்துக்காத வரத்தரால வெறும் போட்டோக்களை மட்டுமே வெளியிடுற ஒரு செயல்படாத பிரதிநிதியால ஒட்டுமொத்த தொகுதிக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? 100% ஆபத்து தான். நீங்க பயப்படுறது ரொம்ப நியாயமானது. எம்எல்ஏ என்பவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவங்க. அவங்க நினைச்சா ஒரு மோசமான சட்டத்தை மாத்தலாம், மக்கள் நலனுக்காக அரசு மேல ஒரு மிகப்பெரிய பிரஷர் உருவாக்கலாம், விளிம்பு நிலை மக்களோட குரலை சட்டமன்றத்துல ஓங்கி ஒலிக்கச் செய்யலாம். ஆனா ஒரு செயல்படாத வெறும் சோஷியல் மீடியாக்காக மட்டுமே இயங்குற ஒரு எம்எல்ஏ இருந்தா என்னாகும் தெரியுமா? அந்த தொகுதிக்கு எந்த திட்டமும் வராலா? திட்டங்கள் வராதுங்கிறது ஒரு பக்கம். அதை விட முக்கியம், அந்த தொகுதியில இருக்கிற மக்களோட குரல் சட்டமன்றத்துல ஒலிக்காமலே போயிடும். அரசு ஒரு தவறான பாலிசி கொண்டு வரும்போது அதை எதிர்க்காங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஓ, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, சத்தமே இல்லாம மக்கள் விரோத சட்டங்கள் எந்த விவாதமும் இல்லாம பாஸ் ஆயிடும். கடைசியில பாதிக்கப்படுறது அந்த தொகுதியில வாழற பல லட்சக்கணக்கான மக்கள் தான். போட்டோக்கள் நம்ம தாகத்தை தீர்க்காது, சட்டங்களும் திட்டங்களும் தான் நம்ம வாழ்வை உயர்த்தும். கரெக்ட். நீங்க சொல்றத கேட்கும்போது நாம எவ்ளோ பெரிய பொறுப்பை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம், ஆனா அதை எவ்ளோ சாதாரணமா எடை போடுறோம்னு புரியுது. நாம வெறும் கொத்தனார் வேலைக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே அடமானம் வைக்கிறோம்னு தோணுது. மிகச்சரியான அப்சர்வேஷன். சரி, நாம இதுவரை விவாதித்தது ஒரு சின்ன சுருக்கமா பாத்திரலாம். நீங்க, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இனிமேல் உங்க எம்எல்ஏவை ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டராகவோ இல்ல தெருவிளக்கு மாற்ற எலக்ட்ரீஷியனாகவோ பார்க்காதீங்க. நிச்சயமா.
அவங்க மாநிலத்தோட சட்டத்தை இயற்றுபவர்கள், கோடிக்கணக்கான ரூபாய் பட்ஜெட்டை தீர்மானிப்பவர்கள், முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பவர்கள், அப்புறம் தேவைப்பட்டா அரசாங்கத்தையே வீழ்த்துற அதிகாரம் படைத்தவர்கள். ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிற அதிகாரம் படைத்தவங்க. சுருக்கமா சொன்னா அவங்க மக்களுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் இடையான மிக முக்கியமான பாலம். ரொம்ப அருமையான சுருக்கம். ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி அவங்க பிளான் பண்ணணும், ஒரு வக்கீல் மாதிரி அவங்க சட்டமன்றத்துல மக்களுக்காக வாதாடணும். அவங்க தங்கள் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த தொகுதியோட இந்த மாநிலத்தோட வளர்ச்சியே அடங்கியிருக்கு. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு எம்எல்ஏவோட உண்மையான வேலை சட்டசபையில விவாதிக்கிறதும், அமைச்சர்களை கேள்வி கேட்கறதும், பட்ஜெட்டை நுணுக்கமா அலசுறதும் தானே? ஆமா. அப்படி என்றால் அடுத்த முறை தேர்தல் வரும்போது அவங்க எத்தனை ரோடு போட்டாங்க, எத்தனை கல்யாணங்களுக்கு வந்தாங்க, வெள்ளத்துல எத்தனை போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறத விட ஒரு புது அளவுகோலை நாம ஏன் கொண்டு வரக்கூடாது? என்ன மாதிரியான அளவுகோல்? இப்போ ஒரு மாணவனை அவனோட மார்க் ஷீட்டை வச்சு மதிப்பிடுறோமோ, அது போல நம்ம பிரதிநிதிகளுக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா என்ன? ஓ, சூப்பர் ஐடியா. அதுல அவங்களோட சட்டமன்ற வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க சட்டமன்றத்துல கடந்த 5 வருஷத்துல எத்தனை கேள்விகள் கேட்டாங்க, எத்தனை முக்கிய விவாதங்கள்ல கலந்துக்கிட்டாங்க, இதையெல்லாம் கட்டாயமா மக்கள் முன் வைக்கணும்னு ஒரு சட்டம் வந்தா எப்படி இருக்கும்? வாவ், நிஜமாவே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இந்த உண்மையான அதிகாரங்களை நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை நம்ம கேள்விகளும் மாறும், நம்ம அரசியல் தலைமுறையும் மாறும். தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த விரிவான தேடல்ல சந்திப்போம்.